தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. ஜெயசீலி 3ஆம் ஆண்டு நினைவு ஆரோக்கியதாஸ் ரமேஷ் பிரகாஷ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் ரம்போ பெனினாவுக்கு குழந்தை இயேசு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் துப்பியர் அருள், துப்பியர் ஞானம், துப்பியர் ஆரோன் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் அதிரியன் என்ற அருமைநாதன் சம்தி, அந்தோணி சம்தி, சவரியம்மாள் சம்தி ஆண்மை இலை பாற்றிக்காகவும் குளோரியா என்ற அமலோர் மரி சம்தி, அம்புரோஸ் மரி சம்தி, அமலநாயகி சம்தி ஆண்மை இலை பாற்றிக்காகவும் அன்னம்மாள் சம்தி, அனந்து சம்தி, ஆரோக்கியம்மாள் சம்தி ஆண்மை இலை பாற்றிக்காகவும் ராபர்ட் தெரேஸ் ருஷை மற்றும் உழவர்கரை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆண்மை இலை பாற்றிக்காகவும் பெலவேந்தர் அந்தோணிசாமி ஆண்மை இலை பாற்றிக்காகவும் லெயனார்டு ராயப்பன், லெயோனார்டு மார்டின் 3ஆம் ஆண்டு நினைவு, லெயோனார்டு மார்க் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மை இலை பாற்றிக்காகவும் ஜோயல் ஆண்டோ இன்யாஸ் 1ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் இவரை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் குழந்தை இறை ஞானத்தில் வளரும்படியாகவும் இவருடைய பெற்றோரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் நம்பிக்கை சின்னப்பன், புளோரி லூர்துநாதன் மற்றும் குழந்தை ஆரோக்கியநாதன் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிலர்க்க எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இளம் காலை பொழுதினிலே எங்கு வீசும் தென்றல் காற்றினிலே பொங்கும் இன்ப உணர்வில் துள்ளி வரும் பாட்டில் உந்தன் புகழ் பாடிடுவேன். நிறைவோ உன் கழல் பணிந்திடுவேன், உன் அருளில் மகிழ்ந்திடுவேன். குழந்தையின் மழலையிலே எம் தந்தை தாயன்பினிலே குழந்தையின் மழலையிலே எம் தந்தை தாயன்பினிலே பெரியோர் ஞானத்திலே இதயத்தை நான் கண்டேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இந்த காலை திருப்பலில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நாம் நம்முடைய கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகளை ஏற்று அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் என்றும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் பெற்றுத்தர அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 2 இறை சொற்றொடர்கள் 8 முதல் 15 முடிய. அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். என் நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையில் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25 இறைவசனங்கள் 8 முதல் 10 மற்றும் 14 முடிய. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய
செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியேன், செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியேன், செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியேன், செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியேன், செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தம் வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியேன், செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியேன், செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியேன், செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியேன், செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதிசெயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருப்பதை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும்
முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்தவரிடத்திலும் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியிலிருந்து தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரிய சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய பிரசன்னமானது நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகின்றார். பெரும்பாலான சமயங்களிலே விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் நம் நம்பிக்கை தவறுகின்ற பொழுது, அவரிடத்திலே அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் அவர் நம்மை சாடுகின்றார். சீடர்களை பார்த்து, உதாரணமாக பெரும் புயல் ஏற்படுகின்றது, கடலிலே தத்தளிக்கின்ற பொழுது, அப்பொழுது சீடர்கள் மத்தியிலே அந்த விசுவாசம் இல்லாமல் இருந்தது, சீடர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அவ்வாறாக அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற அந்த சீடர்களை பார்த்து, கடலிலே புயல் ஏற்படுகின்றது, அதற்கும் மேலாக புயலுக்கும் மேலாக இறைவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததை கண்டு இயேசு கிறிஸ்து அவர்களை சாடுகின்றார். நம்பிக்கை குன்றியவர்களை என்று அவர் கேட்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் அதே மாதிரி தான் சாடுகின்றார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரிடத்தில் அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பிரசன்னமானது நம்மோடு இருக்கும் என்கின்றார் ஆண்டவர். அதற்கு மேலாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்ததை கேட்டோம். அன்பு பற்றி, இறைவனை நாம் அன்பு செய்ய வேண்டும். முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு இதயத்தோடு அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். இறைவனுக்கு மேலாக நம்மோடு பயணம் செய்கின்ற நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்மோடு உடன் பிறந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். அது ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் கூட, நிறைய ஒரு புதுமைகள் செய்தாலும் கூட, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் கூட, அவர்கள் மற்றவர்களிடத்தில் பகைமை உணர்வு என்பது இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு அன்பு செய்தால் மட்டும்தான் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய முடியும் என்கின்றார் இன்றைய வாசகங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்முடைய விவிலியத்திலே பல்வேறு புத்தகங்கள் இருந்தாலும் கூட, இவ்வளவு மிகப்பெரிய ஒரு விவிலியத்தை ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சுருக்கி வைக்கின்றார். அன்பு என்கின்ற அந்த ஒரே வார்த்தை, அவ்வளவுதான் விவிலியம். விவிலியம் நமக்கு எடுத்து சொல்வது, இத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் கூட அன்பு என்பதே முதன்மையான கட்டளை. இந்த அன்பை பற்றி தான் ஒட்டுமொத்த விவிலியமே நமக்கு எடுத்துரைக்கின்றது என்கின்றார் ஆண்டவர். ஆகவே இந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையிலே பயணம் செய்கின்ற ஒவ்வொருவரோடும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையோடு, மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம், பகைவர்களை மன்னித்து வாழ்வோம். இந்த சிந்தனையோடு நாம் செல்கின்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கும். அதைதான் புனித பியோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர் ஜெபிப்பது, ஆண்டவரே நான் பலவீனமானவன், என்னுடைய உறவு வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது நான் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு மன்னிக்கின்ற மனப்பான்மையோடு ஒருவர் நான் அன்பு செய்து வாழ வேண்டும். இவ்வாறாக நான் அன்பு செய்யாமல் இருந்தாலும் கூட, நற்கருணை ஆண்டவரே என்னை நீர் மன்னிக்கின்றீர், ஆகவே என் இதயத்திலே வந்து தங்கியறலும் வாசம் செய்தரலும் என்று ஜெபித்தவர் புனித பியோ. இந்த சிந்தனையோடு நாமும் ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் நமது வாழ்க்கையில் நிச்சயமாக செயல்படும். ஒருவருக்கொருவர் மறந்து மன்னித்து வாழ்கின்ற பொழுது அன்பு என்கின்ற அந்த ஒரு முதன்மையான கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆமென். இதயம் நிறைந்த காணிக்கை என்னையே நான் அளிக்கின்றேன், அழகு பொழியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். இதயம் நிறைந்த காணிக்கை ஒளியும் மலரும் தீபமும் உணவு
அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக எனக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பணியேற்றுக் கொள்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடனும் வணக்கத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை என்றும் புனிதப்படுத்த அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டு அருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவன் ஆசீர் பெற்றவன். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்திருமலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கலும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் நூல் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனிதான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழி பங்கலும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், நான் மனநலமடையும்.
உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா என்னை நாள பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா என்னை நாள பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா இணைகின்ற என் மன்னவா உன்னில் நான் வா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என் நெஞ்சம் திருக்கோயில் இதில் என்று வாழ்கின்ற என் தெய்வ நீ அல்லவா உன் திருமுழனை என்னால் சுடராக எரிகின்ற மணி தீபம் நான் அல்லவா மணி தீபம் நான் அல்லவா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்த்தியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களையும் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானோர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. குழந்தை இயேசுவின் அவனால் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களில் மேல் மது கருணை கண்களை திருப்பேரளமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம்மினே இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை
அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத்துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி மது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஆதலால் மது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் வாழ்த்து போற்றுவோமாக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இந்நாள் வரையில் காத்தவன் கருணைக்கு நன்றி என் நிறைவா. இனி வரும் நாளும் நாளாக இறங்கி அருள் தருவாய். இறைவா இறங்கி அருள் தருவாய்.
ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.